பாம்பன் ரயில் தூக்குப்பாலங்கள் 2 மாதத்திற்கு பின் திறக்கப்பட்டு சுற்றுலா கப்பல், பாய்மர கப்பல்கள் கடந்து சென்றதை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் தீவை தமிழகத்தின் நிலப்பரப்புடன் இணைப்பதில் பாம்பன் கடலில் உள்ள சாலை மற்றும் ரயில் பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாம்பன் தூக்குப்பாலத்து வழியாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் கப்பல்கள் கடந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் 2 மாதத்திற்கு பிறகு ஆங்கிலேயர் அமைத்த ரயில் பாலம் மற்றும் புதிய செங்குத்து தூக்குப்பாலம் ஆகிய 2 பாலங்களும் ஒன்றாக திறக்கப்பட்டன. அதன் வழியாக 2 பாய்மர கப்பல்கள் சென்றன. ஒன்று மங்களூரிலிருந்து கடலூருக்கும், மற்றொன்று கடலூரிலிருந்து மங்களூருக்கும் சென்றன. இதேபோல் சுற்றுலா கப்பல் ஒன்று கொச்சியிலிருந்து அந்தமானுக்கும், இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் தென்கடலிலிருந்து வடக்கு கடல் பகுதிக்கும் தூக்கு பாலத்தின் வழியாக சென்றன. கப்பல்கள் அணிவகுத்து கடந்து செல்வதை வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர்.